வணக்கம் தோழர்களே. உலகை உலுக்கிய சிறுவர்கள் பாலியல் குற்றவாளியாக, சுரண்டல்வாதியாக உலகம் பார்த்த குற்றவாளி தான் எப்ஸ்டீன். இந்த எப்ஸ்டீனோட மோடிக்கு தொடர்பு இருக்கிறது. மோடிக்கு எப்ஸ்டீன் எழுதிய கடிதம் சிக்கி இருக்கிறது. இதை வெளியிட்டது யாரு? இந்த மெயில வெளியிட்டது யாரு அப்படின்னா அமெரிக்க நீதிமன்றம் வெளியிட்டு இருக்கிறது. ஒரு பேர் அதிர்ச்சியை இந்தியாவிற்கு உருவாகி இருக்கிறது. மக்கள் எல்லாரும் நின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கிறது தோழர்களே? இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அடையாளம், எளிமையின் அடையாளம், ஒரு ஏழை தாயின் மகன், கடவுளுடைய நேரடி வாரிசு என்றெல்லாம் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிற மோடி ஒரு பாலியல் நெட்வொர்க் குற்றவாளியோடு தொடர்புல இருந்திருக்காரு. நீங்க எப்ஸ்டீன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்லைங்க. ஒரு பெரிய ஆளுனா எப்படி பெரிய ஆளு? லட்சக்கணக்கான கோடிகளை பங்கு சந்தையில சம்பாதிச்ச ஒரு ஆளு. இந்த லட்சக்கணக்கான கோடிகளை வைத்து அதிகார வர்க்கத்தை எல்லாம் நண்பர்களாக்கிட்டார். அதிகார வர்க்கம்னா என்ன? அமெரிக்காவின் 2 அதிபர்கள் இவரோட தொடர்புல இருந்திருக்காங்க. ஒன்னு பில் கிளின்டன், இன்னொருத்தர் ட்ரம்ப். 2 பேரும் நட்புல இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தனா இங்கிலாந்து இளவரசன், அவர் இவரோட நட்புல இருந்திருக்காரு. பேரங்க அந்த நட்புல இருந்திருக்காங்க. இந்தியாவுல அனில் அம்பானி நட்புல இருந்திருக்காரு. மோடி நட்புல இருந்திருக்காரு. சினிமா நடிகர்கள், எலான் மஸ்க், தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்களை நடத்துபவர்கள், இத்தனை பெரிய அதிகார வர்க்கத்தினுடைய நெட்வொர்க்ல இயங்கினவர் தான் இந்த ஆளு. புரியுதுங்களா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா அவரை பற்றிய பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அதுல இன்றைக்கு அதிர்ச்சிகரமா வெளியே வந்திருக்கிறவர் மோடி. இவர் எப்படி குற்றவாளியானார்ன்றது ஒரு சின்ன இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். 1998 அமெரிக்காவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன தீவை வாங்குறாரு. அந்த தீவை சொகுசான தீவாக மாற்றுகிறார். ஸ்விம்மிங் பூலு நினைச்சது கிடைக்குது, எல்லாம் இருக்கிற ஒரு சொர்க்க பூமியாக மாத்துகிறார். அதுக்குள்ள யாரும் நினைச்சா நுழைய முடியாது. ஒன்லி பணக்காரங்களுக்கு மட்டும் தான் அந்த தீவுக்குள்ள அலௌடே. அந்த தீவுக்குள்ள போகணும்னா ஒன்னு பணக்காரனா இருக்கணும், பெரிய தொழிலதிபர்கள், தொழில் குறித்த டிஸ்கஷன் பண்றதுக்கு அங்க வர்றவங்க, அல்லது ஓய்வெடுக்க வர்றவங்க, இல்ல அரசியல்வாதிகளுக்கான பாலியல் பார்ட்டி எல்லாமே அங்க நடக்குது. இந்த பாலியல் பார்ட்டியில யார் அவங்களுக்கு இரையாக்கப்படுகிறது, யார் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள்னா குழந்தைங்க, சின்ன பசங்க, பொண்ணுங்க, குட்டி பிள்ளைங்க தான். இப்ப ஊர்கள்ல இருந்து இந்த சிறுவர்களை கடத்திட்டு வந்து இங்க வச்சு அவங்கள இவங்களுடைய பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துறாங்க இந்த குழந்தைங்களை. இதுல 2005 ஒரு பாப்பா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் தோழி மசாஜ் பண்ணா உனக்கு காசு கிடைக்கும்னு என்னை கூட்டிட்டு போனா, போய் மசாஜ் பண்ணி விட்டோம்னா அவங்க நம்ம காசு கொடுப்பாங்கன்னு சொன்னா நானும் அவளோட போனேன். ஆனா அவங்க என்ன பாலியலா வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு பெற்றோரோட போய் அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க 2005. இந்த 2005 கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தீவையும் மொத்தமா சுத்து போட்டு தேடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. பல திடுக்கிடும் தகவல் கிடைக்குது. அதுல ஒண்ணுதான் மிகப்பெரிய அளவுல பாலியல் குற்றச்சாட்டு நெட்வொர்க்கா நடந்ததுக்கான அடையாளங்கள் கிடைக்குது. ஒரு நெட்வொர்க்கா, ஒட்டுமொத்த உலகம் சார்ந்த அதிகார வர்க்கத்தின் நெட்வொர்க்கா இந்த பாலியல் குற்றங்கள் நடந்திருக்காங்க. ஒரு ஆளு, ஒரு பொண்ணு அப்படி கிடையாது, ஒரு பையன் அப்படி கிடையாது, இல்ல ஒரு சின்ன குழுக்களுக்கு இடையில அப்படி இல்ல, ஒரு பெரிய நெட்வொர்க், உலக நாடுகளை பூரா ஒருங்கிணைக்கிற ஒரு நெட்வொர்க்கா அந்த பாலியல் நெட்வொர்க் இருக்கு. ஆயிரக்கணக்கான போட்டோஸ், 5000 6000 போட்டோஸ்க்கு மேல சிக்கி இருக்கு. பல லட்சம் கோப்புகள் சிக்கி இருக்கு. ஃபைல்ஸ் மட்டும் பல லட்சம் ஃபைல்ஸ். இதெல்லாம் தாண்டி இன்னும் வெளியிடப்பட முடியாத சீக்கிரட்டா வச்சிருக்கிற பல ஆவணங்கள் உண்டு. போலீஸ் அதிகாரி ஒருத்தர் தான் அதிர்ச்சிகரமா வெளியே சொன்னவர், மைக்கேல் பீட்டர் என்கிற ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் தான் சொல்றாரு, என்னங்க இது கொடுமை, இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கு, குழந்தைகள் மீது பாலியல் வல்லுறவு நடந்திருக்குன்னு அவ்வளோத்தையும் அவர் தான் வெளியே கொண்டு வர்றாரு. ஆனா பணக்காரங்களாச்சே, 2008 அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. 18 மாசம் இவருக்கு தண்டனை கிடைக்குது. ஆனா 18 மாசமும் இவர் வெளியே தான் சுத்திட்டு இருக்காரு. 18 மாசம் முழுக்க அவர் தண்டனை அனுபவிக்கல. 10-12 மாசம் கழிச்சு அவருக்கு நன்னடத்தை காரணமா வெளியே விட்டாங்க. இப்படித்தான் தண்டனை. 2-3 குழந்தைகளை தவிர பெரும்பாலும் இவருக்கு எதிராக யாரும் கேஸ் கொடுக்க வரல. தகவலை சொல்றாங்க, கேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? ஒரு அதிகார வர்க்கத்தை எதிர்க்க எளிய மக்களால் முடியாதுன்ற ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க, அச்சுறுத்தப்படுறாங்க. அதனால அவங்க யாருமே ஒரு கம்ப்ளைண்டோ ஒரு கேஸோ இவர் மேல ஃபைல் பண்ணவே முடியல. அதுல இவர் தப்பிச்சுக்கிறார். இவர் தப்பிச்சு இவர் இது பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க் இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கி 2019 அவர் ஜெயில இருக்கும் போதே தற்கொலை பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வச்சிருந்தா, இவர் உயிரோட இருந்தா பல பேருடைய ஆவணங்கள் வெளிவந்துரும், பல பேருடைய உள்ளடி வேலைகள் வெளிவந்துரும், பல பேர் பாலியல் குற்றவாளிகளை அவமானப்படுத்தப்படுவாங்க. அப்ப இந்த பாலியல் குற்றச்சாட்டுல இருந்து இந்த அதிகார வர்க்கம் தப்பிக்கணும்னா ஒருத்தனை போட்டுரும். அது எத்தனை படத்துல நம்ம பார்த்திருக்கோம். அததான் இங்கேயும் நடந்திருக்கு. எப்ஸ்டீனை முதல்ல காலி பண்ணிடுறாங்க, ஜெயில வச்சு
அதுக்கப்புறம் அவர் தூக்கு மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இதை திரும்ப கிளறி விட்டவர் ட்ரம்ப் என்ன பண்றாரு, போன தேர்தல்ல என்ன நீங்க மீண்டும் பிரசிடென்ட தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன குற்றங்கள் செஞ்சா, யாரோட தொடர்பு, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் வெளியிடுவேன்றாரு. இவர் ஜெயிச்சு வந்த பிறகு அங்க இருக்கிற நீதிமன்றம் கேக்குது, ஏங்க நீங்க தான் ஜெயிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ வெளியிடுங்க அப்படின்னு நீதிமன்றம் கோரிக்கை வைக்குது. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துல பேசி 2025 கையெழுத்து போட்டாங்க. நாங்க எப்ஸ்டீன் ஃபைல வெளியிடுவோம் அப்படின்னு அமெரிக்கா நாடாளுமன்றத்துல கையெழுத்து போடப்பட்டு முடிச்சாச்சு. அப்புறமும் வெளிவரல. இப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, எப்ஸ்டீன் ஃபைல ஒன்னொன்னா வெளியிட ஆரம்பிக்கிறார்கள். இதுல கூடுதல் தகவல் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். எல்லா ஃபைல்ஸையும் வெளியிடல. அவங்க அரசுக்கு தலைவலி வரக்கூடிய ஃபைல்ஸ நீதிமன்றம் வெளியிடலை. அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா எவன் எக்கடு கட்டு செத்தா நாசமா போனா நமக்கு என்னன்னு மோடியை கோர்த்து விட்டுருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. 200 மடங்கு 200% வரி. இந்தியாவை நான் காவ வாங்குவேன். இந்தியா ரஷ்யா கூட பேசக்கூடாது. இந்தியா எங்க கிட்ட தான் பெட்ரோல் வாங்கணும். இவ்வளோ உருட்டிட்டு கடைசியில மோடியை அவமானப்படுத்துகிற அந்த சிக்கி இருக்கிற ஒரு ஆவணத்தையும் வெளியிட்டு முடிச்சு விட்டாங்க. இப்ப இந்த ஆவணம் என்ன சொல்லுது, அதுல என்னதான் இருக்கு அப்படின்னா, இதுதான் அந்த ஆவணம். பாத்தீங்களா? இந்த ஆவணம் மோடிக்கு எஃப்டின் அனுப்பிய ஒரு மெயில், மின்னஞ்சல் குறித்த ஒரு ஆவணம். மின்னஞ்சல் தான் அது. இந்த எஃப்டின் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போய் இஸ்ரேலுக்கு போய் ஆடி பாடி குளிர்ச்சி படுத்தி வந்ததுக்கு பெரிய பலன் கிடைச்சிருச்சு. ட்ரம்ப் பெரிய அளவுல பலன் கிடைக்குது. இட்ஸ் ஒர்க்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. இதுதான் சமீபத்துல வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு செய்தி. இத அமெரிக்க நீதிமன்றம் வெளியிட்டிருக்கு. அண்டர்லைன். அப்ப இந்த அமெரிக்க நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிற இந்த செய்தி எதை சொல்லுது? 2017 நீங்க போய் இஸ்ரேல்ல ஆடி பாடினீங்க. அந்த ஆடி பாடினதுக்கு ஒரு பெரிய ரிவார்டு அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப மோடி ஆடி பாடுனா மோடிக்கு தானே கிடைச்சிருக்கணும் ரிவார்டு. ஆனா மோடி ஆடி பாடினதுல அமெரிக்காவுக்கு ரிவார்டு கிடைச்சிருச்சு. இட்ஸ் ஒர்க்டு. அவருடைய இது நீங்க இதுவே டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம். பாத்தீங்கல்ல? இப்பதான் நம்ம கேள்வி வருது. 2014 எங்க போய் ஆடினீங்க, எங்க போய் பாடினீங்க, எதுக்காக பாடினீங்க, எதுக்காக ஆடினீங்க, அதனால இந்தியாவுக்கு என்ன பலன் அப்படின்னு கேள்வி எழும்போதுதான் இந்த கோஆர்டினேஷன் எப்படி நடந்திருக்குன்னு ஒரு தகவல் வெளியாகுது. அனில் அம்பானி இருக்கார் இல்லையா, அவர் மோடியோட தொடர்புல இருந்தவர். அனில் அம்பானி தான் மோடியை எப்ஸ்டீனோட பேச வச்சிருக்காரு. ஏன்னா அனில் அம்பானி ஆல்ரெடி அவங்களோட தொடர்புல இருக்கிற ஒரு ஆளு. மோடியோட எப்ஸ்டீனை தொடர்புல வச்சு பேச வச்சது அனில் அம்பானி. அந்த பேச்சுக்கு பின்னாடிதான் இவர் இஸ்ரேல் போறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சைனா புள்ளியா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2017 முதல்ல அமெரிக்காவுக்கு போறாரு. 2017 ஜூன் 25, 26 அமெரிக்காவுக்கு போறாரு. யாரு? நம்ம ஐயா மோடி. அமெரிக்காவுக்கு ஜூன் மாசம் போறாரு. அங்க 2 நாள் தங்குறாரு. அங்க யார சந்திச்சாரு, என்ன சந்திச்சாரு, என்ன பேசப்பட்டதுன்னு தெரியாது. ஜூலை மாசம் ஆகுது. அதே 2017 ஜூலை. ஜூன் மாசம் அமெரிக்காவுக்கு போனாரா? ஜூலைல 4 to 6, அதாவது 4ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதி வரை இஸ்ரேலுக்கு போறாரு. அதே 2017 இஸ்ரேலுக்கு போறாரு. உங்களுக்கு இந்த கணக்கு எப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஜூன்ல போறாரு, இஸ்ரேலுக்கு அடுத்த மாசமே ஜூலையிலே கிளம்பி போறாரு. ஒரு மாசத்துல. ஏன் போனாரு, இங்க ஏன் போனாரு, இங்க ஏன் திரும்ப இப்படி போனாரு? ரைட். இதுக்கு பிறகு இதே ஜூலை 26, ஜூலை 4, 6 தான் இவர் போறாரு. ஞாபகம் இருக்குங்களா? 4ஆம் தேதி டு 6ஆம் தேதி வரை இவர் போறாரு. ஜூலை 9ஆம் தேதி இவர் மெயில் அனுப்புறாரு. யாரு? இந்த பாலியல் குற்றவாளி. யாருக்கு? மோடிக்கு. இட்ஸ் ஒர்க்ஸ். இது ஒர்க் அவுட் ஆகுது, இது செயலாகுது, இது ஓகேவாகுது, நம்ம போட்ட திட்டம் படி இது ஓகே பண்ணி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இவருக்கு ட்ரம்ப்புக்கு இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சந்தோஷம் அப்படின்னு போடுறோம். ஏங்க, இந்தியர்களுடைய வரிப்பணத்துல நீ அமெரிக்காவுக்கு போற, அவங்களுக்கு தொண்டு ஊழியம் பண்றதுக்கு இஸ்ரேலுக்கு போற, அங்க ஆடலும் பாடலும் நடத்துற, அங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்தனே உங்களுக்கு அந்த ஆள் அனுப்புறான். இட்ஸ் ஒர்க்டு. இது பரவாயில்ல, செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, இது ஓகே, இது ஒர்க் ஆகுது அப்படின்னு அவன் உங்களுக்கு கடிதம் எழுதுறான். என்ன நடந்துச்சு
அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட மோடிக்கு எப்படி பழக்கம், எந்த சூழல்ல மோடி பழகினாரு, எதுக்காக எப்ஸ்டீனோட கடித தொடர்புல இருந்தாரு, கடித தொடர்பு அவர் சொன்ன மாதிரி எதுக்காக இஸ்ரேல் போனாரு, அமெரிக்காவுக்கு ஏன் போனாரு, இதனுடைய பலன்கள் எல்லாமே ஏன் அமெரிக்காவுக்கு கிடைக்கணும், இவர் ஆடலும் பாடலும் நடத்தினதுக்கு பலனை அமெரிக்கா ஏன் அனுபவிக்கணும், இந்த கடிதத்தின் உண்மைத்தன்மை என்ன, இது அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் வெளியிட்டிருக்கு. அப்ப இது பொய், இது உருட்டு அப்படின்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன தெளிவுபடுத்துங்க. இது வெறும் பாலியல் குற்றச்சாட்டு இல்ல, இது வெறும் மோடி மீதான குற்றச்சாட்டு இல்ல, இது ஒரு நாட்டினுடைய டிக்னிட்டி மீதான குற்றச்சாட்டு, இந்த நாட்டின் சுயமரியாதை மீதான குற்றச்சாட்டு. அப்ப இந்த நாட்டின் சுயமரியாதை ஒரு பெரும் தலைவரோட தொடர்புல இருக்கிற ஒரு விஷயம். நீங்க போய் ஆடுனீங்க, பாடுனீங்க, கூத்தடிச்சீங்க, எதை வேணாலும் பண்ணுங்க, இப்படி ஒரு பெரிய விஷயம் வெளிவந்திருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இதெல்லாம் சும்மா ஒரு சாக்கடை, இதெல்லாம் ஒரு வதந்தி அப்படின்லாம் தப்பிக்க முடியாது மிஸ்டர் மோடி.